அன்பு உறவுகளுக்கு வணக்கம். தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் திரு அண்ணாமலை அவர்கள் நேற்று டெல்லி பயணம் மேற்கொண்டார். தான் பிஜேபியிலிருந்து விலகிக்கிறதா ஒரு முடிவை எடுத்திருக்கார். இதை மேற்கொண்டு நிதின் நவீன் அவர்களையும் அமித்ஷாஜி அவர்களையும் சந்தித்து தன்னுடைய டெசிஷனை சொல்லிட்டு வந்துட்டார். ஓகே, வாட் இஸ் நெக்ஸ்ட் ஆர் வாட் இஸ் கரண்ட்லி ஹேப்பனிங், அதை பற்றி சிந்திக்கலாங்கிறது தான் இந்த காணொலி. சரி, இப்போது என்ன நடக்க போகுது? பிஜேபி அண்ணாமலை அவர்களை தக்க வச்சுக்கணும்னு நினைக்குது. ஆனால் அண்ணன் ஆல்ரெடி டிசைடட் தனி கட்சி ஆரம்பிக்கணும், பிஜேபியிலேருந்து வெளில வரணும்னு அவர் முடிவு பண்ணுறதா சொல்லப்படுது. பிஜேபிக்கு அண்ணன் ஒரு அசட்டாகவே இருந்திருக்கார். ஸோ டெஃபினெட்லி அவங்க இவரை ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னு தான் விஷ் பண்ணுவாங்க. அந்த டிஸ்கஷன்ஸ் தான் இன்றைக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரிய வருது. சரி, என்ன காரணமாக இருக்கும்? ஏன் அவர் வெளில வரார் அப்படின்னா, அண்ணாமலை அவர்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. வி ஆல் நோ அவர் ரொம்ப டேலண்டட், ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப பவர்ஃபுல். அவர் ஒரு காட்டாற்று வெள்ளம்னு தான் சொல்லணும். ஒரு சின்ன பாட்டிலுக்குள்ளே அடைச்சி வைக்க முடியாது, 6 எல்லைகளை வகுக்க முடியாது, அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி. ஸோ அவர் தனித்து இயங்குறது தான் சரியாக வரும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணியிருக்கக்கூடும் இல்லையா? காட்டு யானைக்கும் கோயிலில் இருக்கிற யானைக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம காட்டில் இருக்கிற யானை மாதிரி மிக பலம் பொருந்தியவர், அவருடைய எல்லைகள் அதிகம். ஸோ அதனால தான் அவர் இந்த முடிவுக்கு வந்திருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுதான் பிஜேபியிலேருந்து அவர் வெளில வரதுக்கான காரணமாக இருக்க முடியுமே தவிர, அவர் பிரதமர் மோடி அவர்களை தன்னுடைய அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டவர். இன்கேஸ் அவர் ஃப்யூச்சரில் தனி கட்சி ஆரம்பித்து இயங்கினாலும் அது பிஜேபிக்கு எதிராக அல்லது பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிரான சித்தாந்தத்தை கொண்டதாக இருக்காது. நமக்கு தெரியும், அண்ணன் அவர்கள் சிறந்த ஆன்மீகவாதி, பயங்கர பக்தி கொண்டவர். எண்மண் எண்மக்கள் இயக்கத்தில் அந்த நடைப்பயணம் மேற்கொண்ட போது கூட கடினமாக விரதம் இருந்து அதை நிறைவேற்றினவர், காவடி தூக்குனவர். ஸோ ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப கனெக்டட் பர்சன். ஸோ அந்த வகையில் இவர் வெளியில் வர்றது பிஜேபியோட ஓட் பேங்கை குறைச்சாலும் இவர் பிஜேபிக்கு எதிரானவராக இருக்க போகிறது இல்லை. இஷ்யூ ஏதாவது இருக்குமா அப்படின்னா, டெஃபினட்டாக பெரிய இஷ்யூஸ் எதுவும் இருக்காது. அப்பார்ட் ஃப்ரம் ஹையரார்கி இஷ்யூஸ், டெசிஷன் மேக்கிங் இஷ்யூஸ். டெஃபினெட்லி எல்லா பார்ட்டிலையும் அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது? தமிழ்நாடோட ஃப்யூச்சர், அண்ணாமலை அண்ணன் கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா எப்படி இருக்க போகுதுன்னு இமேஜின் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப சூப்பராக இருக்கும்னு எனக்கு தோணுது. பிகாஸ் ஒருவேளை அண்ணன் கட்சி ஆரம்பித்தால் இப்போது இருக்கிற முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்கட்சி தலைவராக அண்ணன் இருக்கக்கூடும். நியூ ஃபேஸஸ், யங் ஃபேஸஸ், எனர்ஜெட்டிக் ஃபேஸஸ் இருக்கட்டுமே ஃபீல்டில் அப்படின்னு தோணுது. எப்படி இருக்குன்னு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். அவரோட உழைப்பு ரொம்ப அபரிவிதமானது, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், ஓடிக்கிட்டே இருக்கக்கூடியவர், நல்ல ஸ்பீடாக ஓடக்கூடியவர். ஸோ அவருடைய அரசியல் முன்னெடுப்புகள் இந்த தமிழக மண்ணுக்கு என்ன தேவை, என்ன போய்கிட்டுருக்கு, எப்போ எந்த இஷ்யூவை ரைஸ் பண்ணணும், எதை பேசணும் அப்படின்னு வாய்ஸ் அவுட் பண்ணக்கூடிய ஒரு தைரியமான தலைவராக அண்ணாமலை அவர்களை நான் பார்க்குறேன். ஸோ அவர் களத்தில் ஆக்டிவாக இருந்தால் அது தமிழகத்துக்கு ரொம்ப நல்லது. தமிழக நலனை, மக்கள் நலனை கருத்தில் கொண்டு அண்ணன் எடுக்கும் இந்த அனைத்து முயற்சிகளுக்கும் நாம் பேராதரவை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா ஊர்லேயும் பயங்கரமான வரவேற்பு. எல்லாரும் எந்த சமூக வலைத்தளம் எதை எடுத்தாலும் அண்ணனோட பேச்சு தான். அப்படி தான் இன்றைக்கி அரசியல் களம் போய்கிட்டு இருக்கு. ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி.
பிஜேபியோட முயற்சிகள் ஒர்க் அவுட் ஆக போகுதா அண்ணனை தக்க வச்சுக்கிறதுல, இல்லை அண்ணன் ஆசைப்பட்ட மாதிரி தனி கட்சியை ஆரம்பிச்சிட்டேன்னு அறிவிக்க போகிறாரா, இதை காத்திருந்து பார்க்கலாம். மற்றும் ஒரு சிறந்த காணொளியோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.